ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, எத்திரியம் அனலைஸ், அதாவது நம்ம எதிர்பார்த்த மாதிரி எத்திரியம் வந்து பம்புக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அதனுடைய அனலைஸும் பிடிசி டாமினன்ஸோட அனலைஸும் பிடிசியோட அனலைஸும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராமில் நம்ம போட்டுருக்கோம். வீடியோவில் சொல்ல முடியாத அப்டேட்லாம் டெலிகிராமில் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு எத்திரியம் பார்த்துடலாம், சரிங்களா? எத்திரியமோட ப்ரைஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 2800 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ பாருங்கள், ஒன் டேயில் எவ்வளோ பெரிய வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு எத்திரியமுக்கு, சரிங்களா? ஸோ ஆனாலும் இது வந்து இன்னும் மேனிப்புலேஷன் ஏரியாவில் தான் இருக்குது எத்திரியம், ஓகேவா? ஏன்னா போன தடவை வந்து பிடிசி எத்திரியம் வந்து மேனிப்புலேஷன் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000லேருந்து 2800 இதுதான் மேனிப்புலேஷன் ஏரியா. இப்போ வந்து மேனிப்புலேஷன் ஏரியா வந்து 2600லேருந்து 2800 தான் மேனிப்புலேஷன் ஏரியா எத்திரியமுக்கு. இந்த விக் வந்து அன்வான்டாக வந்தது, சரிங்களா? இந்த விக் வந்து அன்வான்டாக வந்தது, இதுதான் மேனிப்புலேஷன் ஏரியா. இப்போ இந்த இடத்துல வந்து ப்ரைஸு நமக்கு பம்புக்கு தான் வரும் எத்திரியம், ஓகேவா? பிகாஸ் வந்து இன்னொரு நியூஸ் சொல்கிறேன். நமக்கு கிடச்சிருக்கிற டேட்டா பிரகாரம் வந்து எத்திரியமோட ஷார்ட் பொசிஷன் வந்து வரலாறு காணாத அளவுக்கு இங்கே மிகப்பெரிய ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் ஆகிருக்கு எத்திரியமுக்கு, சரிங்களா? அதனால் எல்லாத்தையும் வந்து லிக்விடேட் பண்ணுவாங்க, பாருங்கள் நியூஸ் வரும், ஷார்ட் பொசிஷன் இந்த அளவுக்கு லிக்விடேட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. அதனால் இந்த இடத்துல வந்து எந்த அளவுக்கு லாங் பொசிஷன் அவன் லிக்விடேட் எடுத்தானோ நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் பொசிஷனுக்கு லிக்விடேஷன் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப புலிஷாக இருக்குது. மேலே வந்து லிக்விடேஷன் எடுக்கலை, சரிங்களா? ஷார்ட் டைமாக எத்திரியம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4000 ஏரியாவுக்கு ஷார்ட் டைமாக இருக்குது எத்திரியமுக்கு இங்கேருந்து பம்பு, ஓகேங்களா? இது எப்படி பம்ப் ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து 2800 இருக்கா, ஸோ நேராக போய் 3000லேருந்து 3100 ஏரியா அந்த மாதிரி போகும். அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆகலாம். ரிஜெக்ட் ஆகிட்டு 100லேருந்து 300 வரையும் டவுன் வந்துட்டு அதுக்கப்புறம் கன்சல்டேட் ஆகிட்டு வந்து பம்ப் அப்படியே ஸ்ட்ரைட்டாக பம்ப் ஆகும். இல்லை இன்னொரு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரீடெஸ்ட் எடுக்கும். இந்த ட்ரெண்டுக்கு பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்தால் பம்பு லேட் ஆகும், ஓகேவா? ரீடெஸ்ட் எடுத்தால் பம்பு லேட் ஆகும், ரீடெஸ்ட் எடுக்கலைன்னா பம்பு ஸ்பீட் ஆகும், ஓகேவா? ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாகவே வந்து புல்லிஷில் தான் இருக்குது. மேலே போகிறதுக்கு தான் நமக்கு ஸ்ட்ரக்சரே இருக்குது. போகிற மூவ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு ஸ்பீடாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா மேலே போயிட்டு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே வந்து கன்சல்டேட் போடுவான். ரொம்ப நாள் ஆகும் மேலே போகிறதுக்கு மறுபடியும். ஆனால் கீழே வர மாட்டான், இந்த லெவலுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபைனலாக நமக்கு எத்திரியமோட அனலைஸ். ஏன்னா இந்த இடத்துல நல்ல ஒரு புல்லிஷில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிடிசி டாமினன்ஸ் பார்த்தலாம். பிடிசி டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லியில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த நான் வீக்லியில் வச்சுருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்எஸ்ஐ பண்ணுறேன். ஏன்னா மோஸ்ட்லி ஆர்எஸ்ஐ நான் பார்க்க மாட்டேன், ஏன்னா எல்லாமே இன்வேலிடாக தான் வரும். பட்டு இங்கே நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா டைவர்ஜென்ஸ் மட்டும் ஆர்எஸ்ஐயில் வேணால் பார்த்துக்கலாம். ஏன்னா அதுவும் கூட ஒன் டேயில் வந்து இன்வேலிடாக வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது டைவர்ஜென்ஸு. பட்டு வீக்லியில் வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நடக்கிறதுக்கு டைவர்ஜென்ஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக நடக்கிறதுக்கு வந்து வீக்லியில் நமக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது, சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன நமக்கு இருக்குது அப்படின்னா, ப்ரைஸ் பாருங்கள், மேலே ஹையர் ஹை ஃபார்ம் ஆகிருக்கா டாமினன்ஸு. ஸோ இங்கே வந்து ஹையர் ஹை ஃபார்ம் ஆகிருக்கா. அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஆர்எஸ்ஐ லோவர் ஹை ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு பேரிஷ் டைவர்ஜென்ஸ்னு சொல்லுவாங்க நமக்கு, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து இது பேரிஷ் டைவர்ஜென்ஸ்னால ப்ரைஸ் கீழே வர பார்க்கும். ஸோ அப்படின்னா டாமினன்ஸ் வந்து இங்கே நமக்கு பேரிஷ் மோடில் இருக்குது, சரிங்களா? ஏன்னா இது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பம்ப் வந்து ஒரு மேனிப்புலேஷன் பம்பாக இருந்திருக்கு டாமினன்ஸ். அதனால தான் ஆல்ட்டுக்கான நல்ல ஒரு ட்ராப் வந்துச்சு, ஓகேவா? அதனால் இந்த இடத்துல வந்து ப்ரைஸு மேக்ஸிமம் இது டாப்பாக இருக்கும். ஏன்னா இங்கே டைவர்ஜென்ஸ் வேறு இருக்குது. ஏன்னா இந்த டைவர்ஜென்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட்டு டாமினன்ஸ் மார்க்கெட் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆல்ட்டுக்காயின்லாம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எத்திரியம் அங்கே நம்ம பார்த்தோம் புல்லிஷில் இருக்குது, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிடிசி பார்க்கலாம்.
இங்கே பிடிசி நம்ம பார்க்கும்பொழுது பிடிசி வந்து என்ன எப்படி இருக்குன்னா ஒரு நிமிஷம். ஓகே, இங்கே பாருங்கள், ஒன்டேயில் வைக்கிறேன் பிடிசி. அங்கே எத்திரியம் வந்து நமக்கு புல்லிஷில் பார்த்தோம்ல, இப்போ பாருங்கள் எத்திரியம் வந்து மேலே பிரேக் அவுட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போது பிடிசி பார்த்தோம்ல, இப்போ எத்திரியம் பார்த்தோம்ல, அதே மாதிரி பிடிசியும் பாருங்கள். பிடிசி வந்து சப்போர்ட்டுக்கு கீழே ரொம்ப நாள் வந்து பிரேக் அவுட் கன்சல்டேட் பண்ணிகிட்ருக்கான். இதுவும் வந்து பக்காவான புல்லிஷ் சினாரியோ தான் நமக்கு. ஓகேவா? இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் இருக்குது பாருங்கள், இந்த ஒயிட் லைன் ட்ரெண்டு. ஸோ இந்த ட்ரெண்டு வந்து நேராக போய் டச் பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா 1 lakh வரையும் வருது. 1 lakhலேருந்து 1,01,000 வரையும் வருது. அது பிரேக் அவுட் பண்ணால் வந்து பம்ப் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இங்கே எத்திரியம் வந்து லாங்கர் டைம் ஃப்ரேமில் புலிஷாக தான் இருக்குது எத்திரியம். அதனால் பிடிசியும் அதை ஃபாலோ பண்ணும். ஏன்னா எத்திரியம் மட்டும் பம்ப் ஆகிட்டு பிடிசி வந்து பம்ப் ஆகாமலாம் இருக்காது. ரெண்டுமே வந்து ஒரே ஈக்குவலில் தான் நமக்கு பம்ப் ஆகும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். எதில் டிஃப்ரெண்ட்னா ப்ரைஸ் ரேஞ்சில், பர்சன்டேஜ் பம்போ டம்போ அதில் தான் டிஃப்ரெண்ட் வரும். பட் மார்க்கெட் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான் நடக்கும். சரிங்களா? அதனால் இங்கேருந்து பிடிசியும் வந்து பம்ப் ஆகும். ஏன்னா இந்த பிடிசி அனலைஸ் வந்து லாஸ்ட் வீடியோ 2 வீடியோ நான் சொல்லியிருந்தேன். பிடிசி கன்சல்டேட் ஆகுது, ரிஜெக்ட் ஆகுது, இங்கேருந்து வந்து ப்ரைஸ் மேலே போக தான் பார்க்கணுன்னு. அதே மாதிரி எத்திரியம் பார்த்திங்கன்னா இங்கே மேலே பம்ப் ஆகுது. நெக்ஸ்ட்டு பிடிசி ரெடி ஆகிட்டுருக்கு. சரிங்களா? எத்திரியம் பம்ப் ஆனாலே நமக்கு ஆல்ட் காயின் மார்க்கெட் கேப்லாம் பம்ப் ஆகும். ஆல்ட் காயின் அப்டேட்லாம் வந்து நான் டெலகிராமில் போட்டுட்ருக்கேன். ஏன்னா இங்கே நமக்கு வீடியோன்னு பார்த்தோம்னா நான் மோஸ்ட்லி வந்து வீடியோவில் எத்திரியமும் ஆல்ட் காயின் மார்க்கெட் கேப்பு, பிடிசி, டாமினன்ஸு இதை தான் நான் திரும்ப போடுவேன், டெக்னிக்கல் அனலைஸு. பட் மற்ற நியூஸ் உங்களுக்கு ஆல்ட் காயின் நியூஸு, மார்க்கெட் சென்டிமெண்ட் நியூஸு, வேறு ஏதாவது மார்க்கெட் நியூஸு அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்க. நான் அதில் தான் நான் ரெகுலராக எனக்கு கிடைக்கும் போதெல்லாம் நான் போட்டுட்ருப்பேன். நான் எப்போல்லாம் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறேன்னா அப்போல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன் டெலகிராமில். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு பிடிசி அனலைஸு, எத்திரியம் அனலைஸு, டோட்டல் 2, டோட்டல் 3, டோட்டல், அப்புறம் வந்து பிடிசி டாமினன்ஸ் அனலைஸு, டிஎக்ஸ் அனலைஸு, யூஎஸ்டிடி அனலைஸ் அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு போடுவேன். ஆல்ட் காயின் இதெல்லாம் வந்து உங்களுக்கு டெலகிராமில் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஓகே சார், இடையில வந்து ரீசெண்டாக கூட நான் 2-3 ஆல்ட் காயின்லாம் போட்டிருந்தேன். இப்போ இந்த மாதிரி நிறையா போட்டிருந்தேன். ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? டெலகிராம் ஜாயின் பண்ணிங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகே கேஸ், இது வந்து என்னுடைய ஃபைனான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த டெக்னிக்கல் அனலைஸ், இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபைனான்ஷியல் அட்வைசர். ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த டெக்னிக்கல் அனலைஸ் உங்களுக்கு வந்து கற்றுக்கணுன்னு ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக டெலிகிராமில் ஜாயின் பண்ணி அங்கே வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃபர்தர் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.